நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் போலாம். அதாவது கபிலன் வாஸ் ஹேவிங் 10 பென்சில் வித் ஹிம். அவங்ககிட்ட எத்தனை பென்சில் இருக்கா? 10 பென்சில்ஸ் இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான்? 2 பென்சிலை வந்து செந்திலுக்கும் 3 பென்சிலை கார்த்திக்கும் கொடுத்துட்டான். டோட்டலா அவங்ககிட்ட வந்து 10 பென்சில் இருக்கு. ஓகேவா? அதாவது கபிலன்ட்ட எத்தனை பென்சில் இருக்கு? டோட்டல் பென்சில் எவ்வளவு இருக்கு? கபிலன்ட்ட எத்தனை இருக்கு? கபிலன்ட்ட வந்து டோட்டலா 10 பென்சில் இருக்கு. ஓகேவா? அதுல வந்து என்ன பண்ணிருக்கா? 2 பென்சிலை வந்து செந்திலுக்கும் 3 பென்சிலை கார்த்திக்கும் கொடுத்துட்டான். அப்ப நான் எவ்வளவு கொடுத்துட்டான்? he gave பென்சில்ஸ் யார் கொடுத்தான்? 2 பென்சில் வந்து செந்திலுக்கும் 3 பென்சில் வந்து கார்த்திக்கும் கொடுத்துட்டான். டோட்டலா 5 பென்சில் அவன் கொடுத்துட்டான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் கபிலன்ட்ட 10 பென்சில் இருந்துச்சு. அதுல 2 பென்சிலை வந்து செந்திலுக்கும் 3 பென்சிலை கார்த்திக், அதாவது 5 பென்சில் என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான். இப்ப கபிலன்ட்ட எத்தனை பென்சில் இருக்கு? ஆல்ரெடி 10 பென்சில் இருந்துச்சு. அது 5 பென்சில் அவன் கொடுத்துட்டான். சரியா? இப்ப வந்து 5 பென்சில் அவன் கையில வச்சிருக்கான். திரும்ப என்னன்னா நெக்ஸ்ட் டே ஹிஸ் ஃபாதர் கேவ் ஹிம் 6 more பென்சில். நெக்ஸ்ட் டே என்ன பண்றாரு? திரும்ப எத்தனை பென்சில் கொடுக்குறாரு? ஆல்ரெடி மொத்தம் டோட்டலா 10 இருந்துச்சு. அதுல 5 பென்சில 2 பென்சில் செந்திலுக்கும் 3 பென்சில் கார்த்திக் கொடுத்து டோட்டலா 5 கொடுத்துட்டான். அப்பனா அவங்க பேலன்ஸ் இருக்கிறது 5 தான் இருந்துச்சு. பேலன்ஸ் இருந்தது 5 இருந்துச்சு. திரும்ப அவங்க ஃபாதர் என்ன பண்ணிருக்காங்க? 6 பென்சில் எக்ஸ்ட்ரா மோர் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா அவங்க கிட்ட 10 பென்சில் இப்ப திரும்ப இருக்கு. 11 பென்சில் இருக்கு. சாரி. ஓகேவா? இப்ப திரும்ப 11 பென்சில் இருக்கு. திரும்ப என்ன பண்ற? ஃப்ரம் தட் ஹி கேவ் 8 to his sister. சிஸ்டர்ட்ட எத்தனை பென்சில் கொடுத்துட்டா? சிஸ்டருக்கு டோட்டலா 11 பென்சில் இருக்கு. சிஸ்டருக்கு எத்தனை பென்சில் கொடுத்துட்டான்? 8 பென்சில் கொடுத்துட்டான். இப்போ டோட்டலா அவங்ககிட்ட எத்தனை பென்சில் தான் இருக்கு? லாஸ்ட் 3 பென்சில் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது கபிலங்கிட்ட வந்து 10 பென்சில்ஸ் இருக்கு. அதை வந்து அவன் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க, செந்தில் கார்த்திக். அவங்க 2 பேர், செந்திலுக்கு 2 பென்சிலும் கார்த்திக்கு 3 பென்சில். டோட்டலா 5 பென்சில் வந்து செந்திலுக்கும் கார்த்திக் கொடுத்துட்டான். பட் டோட்டலா அவங்க 10ல இருந்து 5 மைனஸ் பண்ண 5 பென்சில் அவங்க கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் டே என்ன பண்றாரு? திரும்ப அவங்க அப்பா 6 பென்சில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. ஆல்ரெடி 5 பென்சில் இருந்துச்சு. திரும்ப 6 மோர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. டோட்டலா 11 பென்சில் இருந்துச்சு. திரும்ப அவ என்ன பண்ணிட்டான்? சிஸ்டர் கிட்ட 8 பென்சில் கொடுத்துட்டான். ஓகேவா? அப்ப 11ல இருந்து 8 மைனஸ் பண்ணா டோட்டலா எத்தனை பென்சில் தான் அவங்க கிட்ட இருக்கு? 3 பென்சில்ஸ் தான் இருக்கு. சோ 3 இஸ் த ஆன்சர். என்ன எழுதணும்? ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் லெஃப்ட் வித் ஹிம். இப்போ எழுத டோட்டலா 3 பென்சில்ஸ் ஆர் லெஃப்ட் வித் ஹிம். ஓகே, அவங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 3 பென்சில்ஸ் தான் இருக்கு. கொஸ்டினை பார்க்க பெருசா இருக்கும். நீங்க கரெக்டா என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா?